எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்போம். எங்கள் ஊரில் கரகாட்ட கறி வந்தால் கூட தான் கூட்டமாக போவோம். நான் கூட தான் போயிருக்கேன். எங்கள் அண்ணெல்லாம் வந்து எங்கள் அண்ணெல்லாம் அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா இந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிறவங்க. ரீட்டா தம்பி வாடா ரீட்டா ஆடலாமடா சோதுகுடியில் பார்க்க போகும்போது கூட்டி போய் பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இப்போ அவதார் வருது, 16ஆம் தேதி வரப்போகுது. எல்லா திரையரங்கும் எதிர்பார்த்து காத்திருக்கு. எப்படி 2000-3000 கோடி வசூலிச்சு கொண்டு போவார். கிட்ட 40,000 ரூபாய் கேட்டா தானே கிடைக்காது. 40 பேர்கிட்ட 1000 கேட்டா சூப்பர். அதை விட 40,000 பேர்கிட்ட 1 ரூபாயா கேட்டா அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? தனுஷ் அவன் உனக்கு தரமாட்டான். வேலாயுதான் என் புது பொண்டாட்டில 2 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனீங்களா, அதை கொடுங்கடா. முதல்ல வெளியில படுக்க வைக்கிறாடா. சட்டையே எந்து ஃபர்ஸ்ட் அதை கழட்டி கொடு. துட்டிட்டு வந்தா மூஞ்சி பேத்துறேன். காஃபி வித்தவனு மாதிரி பேசுவானுன்னு பார்த்தா கழிவு ஊத்துறானுங்களே. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தம் கூட வரல. ஏங்க நீங்க மேட்டுத்தர கீதா தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தாங்க வேணும். ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையே கெடுத்துட்டானே. ஏங்க அழுகாதீங்க எதுக்காதீங்க. இவன் விளையாட்டுக்கு தாங்க கெடுத்தேன். இது அங்க பாருங்க, கேமரா இருக்கு பாருங்க. இது ஒரு பிராங்க் ஷோ. பிராங்கா? இது முன்னாடியே சொல்லக்கூடாது. நீங்க நிஜமாதான் என்னைய கெடுத்துட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். கோச்சுக்காதீங்க, சாரி. இது நாங்களா பண்ணல. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் தான் அதை பண்ண சொன்னாரு. யாரு? ஏன் வீட்டுக்காரா? ப்ரோ இங்க வாங்க. என்ன பயந்துட்டியா? உன் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு தான் பண்ண சொன்னேன். ஆமா ஆமா, சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே மேடம். இந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்ணிக்கல, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலையே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் இன்னொரு பிராங்க் வீடியோல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய். February 21 திருச்சியில மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டுச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா. என்னால முடியாது. இல்ல வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா. என்னால முடியாது. நீ வந்துரு. என்னால முடியாது. அண்ணன் உனக்காக காத்திருப்பேன். என்னால முடியாது. நீ என்ன பண்ணுவே தெரியாது. இவரு சொல்லுவாராமா, கட்டுச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா. நாம கேட்டுக்கணுமா? அவர் யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. இதோ இவருதாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர். இவர் உருட்டு மூலவர் இவருதாமா. இவர் ஒரு ஆள் அடிச்சா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. டயர்டா? எனக்கா? நெவர். தினமும் லைன் டேட் சிரப் சாப்பிடுறேன். இதுல கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. நாள் முழுதும் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். லைன் டேட் சிரப். சிங்கம் போல ஸ்ட்ரென்த் இருக்கு. மீசிய முறுக்கணம்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா, உயிர்ல இருக்குடா. டேய் பைத்தியக்கார. ஆமைக்கறி என்பது ஈழத்துல மிக சாதாரணமான உணர்வு. மான்கறி ஊறுகாவா பாம்பு கறி உலகத்துல இருக்கு. நாய்க்கறி சாப்பிடுறான். கரப்பாம்பூச்சி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சி நட்டுவா கடையை பிடிச்சி ஏழு கொடுக்கு. நமக்கு பன்னிக்கறி, மாட்டுக்கறி, நமட்டுக்கறி, கோழிக்கறி தான். நாடு கோழி மீன் தான். நாடு பன்றி தெரியும். கண்ணுக்குட்டியை போய் ஆமக்கறி விட்டாங்க. மான்கறியில ஊறுகாவா கதை விடுறாரு. அதை சீமான வீட்டுல சாப்பிட்டுருக்கேன், நானே சாப்பிட்டுருக்கேன். எப்படி இட்லிக்குள்ள கறி இருக்குமான்னு கேட்டாங்க. யோ கொலக்கட்டைக்குள்ள தேங்காய் இருக்கிற மாதிரி இட்லிக்குள்ள கறிங்கிறது சாதாரண. அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. சொகுசான வாழ்க்கை வாழ்றாப்புல பனையூர் பங்களா ஒரே ஒரு ஆள் தாங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பங்களா ஒரு யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான். குடும்பம் எங்கெங்கே இருக்கு. ஒரு ஆளு தனி சார்ட்டர்ட் பிளைட், லக்ஸுரி காரு, ரேஞ்ச் ரோவர் காரு, லக்ஸுரி காரு,
வரும்போது பஸ்ஸும் லக்ஸுரி பஸ். இவர் எளிய வாழ்க்கை வாழ்றாரா? சோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலபூமி பொழைக்கிறோட கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? நம்ம அதிகாரத்துக்கு வந்து வந்தானே எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணவை செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான், 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய தனியா போன பொண்ணை தொட்டுட்டாங்க, காட்டியதை சொல்ல பாப்போம். என்ன செய்வாய் சீமா? அவனு கெட்டவல்லடி கொன்னுட்டான் என் பிள்ளை வன்புணர்வு செஞ்சு, அப்படியே போவேன், மரியாதை செய்வேன், எல்லார்ட்டையும் சொல்வேன், அடக்கம் பண்ணாத 1 மணி நேரம் இரு. என்னடா இவ்வளவு கட்சிகள் ஆளுங்கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சி நடுங்கி நிக்கிறான். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தியை சண்டை போடுது, சில கட்சி வாழை சண்டை போடுது. இப்ப வால் சண்டை கத்தி சண்டை எப்படி போடலாம்? ஒரு ஆள் தான் போட முடியும். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி, சீமான் மட்டும்தான். என்னல கம்புக்கு பதிலா கிரிக்கெட் ஸ்டெம்ப் எடுத்து வரான். கொஞ்சம் போய் பட்டைய கிளப்புறாரு பார். பார் 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 கம்பப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய குச்சியை பார்த்துட்டு இன்னுமா நிக்கிற? மரியாதையா ஓடிரு. சிலம்பருக்கு கையில ஏன் எல்லா பக்கமும் அடிப்போம். 36 லட்சம் வாக்குகளை வாங்க முடியுமா சொல்றான்? 36 லட்சம் வாக்கு தானே இது வெல்லுமா? இதா சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? வருவாரா? வாய்ப்பில்லை ராஜா, வருவாரா? உண்மையிலே வேலுநாச்சியாருக்கு ஆன்மா இருக்கும் என்றால் எங்க அண்ணன் சீமான் இந்த ஆண்டு சட்டசபையிலே சிம்ம கர்ச்சனை செய்வாரா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இந்த பிக்காரி பசங்களுக்கு பினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? இனிமே நீ ரெடிமேடு. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் சுடிடி.